ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு பங்களா டைப் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குறதுக்குலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க, அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. சூப்பரான ஒரு அரை கிரவுண்ட் லேண்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தாங்க. ஒரு கார் பார்க்கிங்க்கு தனியாகவே உங்களுக்கு வந்து கேட் கொடுத்துருக்கோம். எலிவேஷன் நல்லா அழகாக இருக்குது. கார் பார்க்கிங் தனியாக கேட் கொடுத்துருக்கோம். விசிட்டர் பார்க்கிங்கு தனியாக கேட் கொடுத்துருக்குங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிய வருங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸ் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்குங்க. கார் பார்க்கிங் நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. மேல வந்து உங்களுக்கு வந்து அழகா ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளவு ஒரு ப்ரீமியமா இருக்கு பாருங்க. இந்த சைட்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கோம். 3 ஃபேஸ் CB எல்லாமே கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங் வேணா ஃபுல்லா உள்ள போயிட்டு பார்த்துட்டு வாங்க. கார் பார்க்கிங் பார்த்தாச்சு. மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல உங்களுக்கு வந்து டீக்ல டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லாம் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானோன்னு பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. ஹால் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. ஹாலு நல்ல ஒரு ஹை சீலிங் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஹால் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஃபுல்லா உள்ள போயிட்டு பாருங்க எப்படி இருக்கு. ஹை சீலிங் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலா தான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகா டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஒரு 100 இன்ச் டிவி கூட வச்சுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து சைட்ல வந்து ஷோ பீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த சைட்லயும் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் ஒரு குவாலிட்டியில உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லயும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஷோ பீஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த விட்த் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 அடி வருதுங்க. இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 18 அடி வருங்க. ஸோ ஹால் பார்த்தாச்சு. ஹால்ல இருந்து இந்த சைட்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஓப்பன் டு ஸ்கை கொடுத்துருக்கோம். இங்க ஒரு லான் மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வழி பண்ணியிருக்கோம். மேல வந்து ஓப்பன் டு ஸ்கை கொடுத்துருக்கோம் பாருங்க. அதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் பண்ணி கொடுத்துருக்கோங்க. பூஜை ரூம்ல இங்க வந்து ஒரு இதா வச்சிருக்காங்க. இது வந்து ஹால்ல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டைனிங் ஏரியா மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து சூப்பராகவே இந்த இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது பூஜை ரூமு. பூஜை ரூமு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வுட்ல தான் வந்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க. கிச்சன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே வந்து ஸ்பைஸ் ரேக்கு, லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே அழகா ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஹைட்ராலிக்லாம் வச்சு அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாவே கிரானைட்ல இருக்குங்க. இங்க கபோர்டும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாவே மாடுலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடுலரும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இது. இந்த சைட்லயும் வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் எதுக்குன்னா நீங்க வந்து ஒரு மிக்சி, அவனு இல்ல உங்களுக்கு வந்து இந்த கிச்சனுக்கு தேவையான கட்டிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து செட்பேக் ஏரியா தான். செட்பேக் ஏரியாவுக்கு போறதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அழகா வந்து சேஃப்டி கிரில்லும் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு செட்பேக் ஏரியா தான் இருக்கு. வாங்க உள்ள போயிட்டு பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட டோர் நல்ல ஒரு அழகான டோர் தான். ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு பெட்ரூம்ங்க. இந்த டோரும் லேட்டஸ்ட் டிசைன்ல நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ரானோட நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம் வந்து கொஞ்சம் ஏஜ் பீப்புளுக்காக பெட்ரூம் இருக்குங்க. அதனால இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 9க்கு 9 சைஸ்ல இருக்கு. இதுலயும் வந்து ஷெல்ஃப், லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமாவே இருக்கு. வாங்க மாடியில் போயிட்டு மாடியில இருக்க பெட்ரூம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா வந்து ஸ்டெப்ஸ் வந்து நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணிருக்காங்க. சைட்ல வந்து உங்களுக்கு வந்து லைட் செட்டப்லாம் அழகா இருக்குங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு. அப்படி கொஞ்சம் பாஸ் பண்ணிக்க. ஒரு பெட்ரூம் ஒரு டோரு நல்ல ஒரு அழகான ஒரு எலிகன்ட் ஸ்டைல்ல டோர் இருக்குங்க. நல்ல ஒரு பிரீமியமான ஒரு பெட்ரூம் தாங்க. பெட்ரூம் எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க. இந்த சைட்ல ஒரு 14க்கு
ஒரு 18 சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸா இருக்கு. மேல ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். டைல்ஸும் நல்ல ஒரு அழகான மார்பிள் ஃபினிஷ்ல டைல்ஸ் இருக்குங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்கு. நல்ல ஒரு பெரிய ஜன்னல். இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஓப்பன் பால்கனி மாதிரி கொடுத்துருக்கோம். ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ ரோட் சைடில் வியூ பாருங்க எப்படி இருக்கு ஸ்பேஸ். நல்ல ஒரு ரோட் சைடில் நல்லாவே இருக்குங்க. இந்த ரோட் நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் போகிற மெயின் ரோடு வந்துருங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இது நல்ல ஒரு WPC டோரு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அழகாக வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இது இருக்கா மாதிரி கபோர்டு இருக்குங்க. இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கபோர்டும் நல்லா வந்து அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. மேலே வந்து லாஃப்ட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபி ஏரியா மாதிரி. இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் பார்த்துக்கலாம். ஹாலோட வியூவும் இருக்கு. எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க. ஹாலோட வியூ லுக் வைஸும் நல்லா இருக்கும். இங்க மேலே வந்து இன்னும் லைட் ஃபிட்டிங்லாம் இன்னும் போடலங்க. போட்டா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த மேலே லைட் போட்டா அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க. இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா மாதிரி இந்த சைட்ல வந்து வச்சுக்கலாம். அதுக்கும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. லாபி ஏரியா மாதிரி இருக்கு. இங்கேயும் ஒரு ஓப்பன் டு ஸ்கை கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளவு வந்து அழகா இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட 3rd பெட்ரூம். பெட்ரூம் உள்ள வந்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குங்க. பெட்ரூம் எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க. 2 ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 14க்கு ஒரு 12 சைஸ்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் வந்து நல்ல ஸ்பேஷியஸா இருக்குங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான லுக்ல இருக்குங்க. இதுலயும் வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 டோருக்காக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அட்டாச் டாய்லெட் இருக்கு. இது சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாச் டாய்லெட். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல நல்ல ஸ்கொயர் டைப்ல ஒரு 7க்கு ஒரு 9 சைஸ்ல உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து மொட்டை மாடி போறதுக்கு வழிங்க. வாங்க போய் மொட்டை மாடி பார்த்துடலாம். ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எஸ்எஸ்ல ஃபுல்லா ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. மேலே வந்தீங்கன்னா கூலிங் ரூஃப் போட்டு உங்களுக்கு வந்து இங்க வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து எல்லாமே வந்து சின்டெக்ஸ் டேங்க் வைப்பாங்க. இவங்க வந்து ஆர்சியில் ஃபுல்லாகவே டேங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஓப்பன் டு ஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் டு ஸ்கை கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. இந்த ரோடு வந்து நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா பஸ் போகிற மெயின் ரோட் ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸில் இந்த சைட் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். சாரி இதை சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங்க்கு தனி ஏரியாவே கொடுத்துருக்கோம் பாருங்கள். வாஷிங் மிஷினு, அங்கே அதுக்கு அவுட்லெட்டு, அதோட ட்ரெயின் பைப்பு எல்லாமே இங்கேயும் தனியாகவே இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை. தேங்க்யூ.